சென்னை மாமன்ற கூட்டத்தில் திமுக அதிமுக கவுன்சிலர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. மேயர் பிரியா தலைமையில் சென்னை மாமன்ற கூட்டமானது நடைபெற்று வரும் நிலையில் தற்பொழுது திமுக கவுன்சிலர்களிடையே பரபரப்பான மோதல் நிலவியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக கவுன்சிலர் மீது பேப்பரை எடுத்து திமுக கவுன்சிலர் வீசியதால் இந்த மோதலானது ஏற்பட்டுள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைத்துள்ளது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ், வணக்கம். இன்று சென்னை மாமன்ற கூட்டம் கூடிய நிலையில் இந்த கூட்டத்தில் மோதல் என்று தகவல் கிடைத்துள்ளது. இந்த மோதலின் காரணம் என்ன? கூடுதல் விவரங்கள். வணக்கம். இன்றைக்கு 3 மாதங்கள் கழித்து தற்பொழுது சென்னை மாநகராட்சியினுடைய அந்த மாமன்ற கூட்டம் என்பது மேயர் பிரியா அவர்கள் தலைமையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்கள், திமுக கவுன்சிலர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10 பேருக்கு இதில் பேசுவதற்கான அந்த வாய்ப்புகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுக கவுன்சிலர்கள் பேசும்பொழுது முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை விமர்சித்தும், அதே போல அவர்களுடைய தலைவர், திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை போற்றியும் அவர்கள் புகழ்ந்தும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் அதிமுக கவுன்சிலர் நேரமில்லா நேரத்தில் 182வது வார்டு அதிமுக கவுன்சிலர் KP சதீஷ் பேசுகையில், நான் எனது வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் பிரச்சனைகளை மட்டுமே பேசுவேன், ஆனால் மற்ற கவுன்சிலர்கள் தலைவர்களை புகழ்ந்து பேச வரவில்லை என்றார். உடனடியாக திமுக கவுன்சிலர்கள் இதற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்தனர். இதனால் வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் அதிமுக கவுன்சிலர் மீது பேப்பரை எடுத்து திமுக கவுன்சிலர்கள் வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக மேயர் பிரியா அவர்கள் தலையிட்டு இந்த மாமன்றத்தில் பொதுமக்களுடைய பிரச்சனைகளை மட்டுமே பேச வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். குறிப்பாக முன்னாள் முதலமைச்சரை புகழ்வதும் இந்நாள் முதலமைச்சரை வரிந்து பேசுவதும் கூடாது என்பது போல மேயர் பிரியா அவர்கள் கருத்து தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து இரு தரப்பினரையும் சமாதானம் செய்யக்கூடிய வகையில் துணை மேயர் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். இரு தரப்பினரும் சமாதானம் செய்து தற்பொழுது அவை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சென்னை மாமன்ற கூட்டத்தில் திமுக அதிமுக கவுன்சிலர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. மேயர் பிரியா தலைமையில் சென்னை மாமன்ற கூட்டமானது நடைபெற்று வரும் நிலையில் தற்பொழுது திமுக கவுன்சிலர்களிடையே பரபரப்பான மோதல் நிலவியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக கவுன்சிலர் மீது பேப்பரை எடுத்து திமுக கவுன்சிலர் வீசியதால் இந்த மோதலானது ஏற்பட்டுள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைத்துள்ளது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ், வணக்கம். இன்று சென்னை மாமன்ற கூட்டம் கூடிய நிலையில் இந்த கூட்டத்தில் மோதல் என்று தகவல் கிடைத்துள்ளது. இந்த மோதலின் காரணம் என்ன? கூடுதல் விவரங்கள். வணக்கம். இன்றைக்கு 3 மாதங்கள் கழித்து தற்பொழுது சென்னை மாநகராட்சியினுடைய அந்த மாமன்ற கூட்டம் என்பது மேயர் பிரியா அவர்கள் தலைமையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்கள், திமுக கவுன்சிலர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10 பேருக்கு இதில் பேசுவதற்கான அந்த வாய்ப்புகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுக கவுன்சிலர்கள் பேசும்பொழுது முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை விமர்சித்தும், அதே போல அவர்களுடைய தலைவர், திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை போற்றியும் அவர்கள் புகழ்ந்தும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் அதிமுக கவுன்சிலர் நேரமில்லா நேரத்தில் 182வது வார்டு அதிமுக கவுன்சிலர் KP சதீஷ் பேசுகையில், நான் எனது வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் பிரச்சனைகளை மட்டுமே பேசுவேன், ஆனால் மற்ற கவுன்சிலர்கள் தலைவர்களை புகழ்ந்து பேச வரவில்லை என்றார். உடனடியாக திமுக கவுன்சிலர்கள் இதற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்தனர். இதனால் வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் அதிமுக கவுன்சிலர் மீது பேப்பரை எடுத்து திமுக கவுன்சிலர்கள் வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக மேயர் பிரியா அவர்கள் தலையிட்டு இந்த மாமன்றத்தில் பொதுமக்களுடைய பிரச்சனைகளை மட்டுமே பேச வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். குறிப்பாக முன்னாள் முதலமைச்சரை புகழ்வதும் இந்நாள் முதலமைச்சரை வரிந்து பேசுவதும் கூடாது என்பது போல மேயர் பிரியா அவர்கள் கருத்து தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து இரு தரப்பினரையும் சமாதானம் செய்யக்கூடிய வகையில் துணை மேயர் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். இரு தரப்பினரும் சமாதானம் செய்து தற்பொழுது அவை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.